அன்பானவர்களே, துவாவுடைய அடிப்படை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருப்பது மாத்திரமல்ல, மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடன் பேசுவது, முனாஜாத் செய்வது அப்படின்றது தான் துவாவுடைய அடிப்படை. அதனால் கனிவான்களை சொல்ல, இன்றைக்கி நம்ம பலர் துவாவை பலவிதமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கனிவான்களே, ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் இந்த துவானத்தை விளங்கினான்னா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் காலத்துக்கு சொந்தக்காரன், அவன் தான் நேரத்துக்கு சொந்தக்காரன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எதையெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை முடியாததாக ஆக்கி வச்சிருக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அவனால் அதை முடியுமாக ஆக்க முடியும் அப்படின்றத நம்ம விளங்கினோம்னா, கண்ணியவான்களை சொல்கிற நம்முடைய துவாவில் நம்ம எங்கேயோ போயிடுவோம். கண்ணியவான்களை நம்ம துவா கேட்குறதுக்கு கட்டாயமாக நம்ம இருந்துக்கிட்டு இருக்கணும், கட்டாயம் கிபிலாவை முன்னோக்கணும், நம்ம ஊர் செஞ்சுருக்கணும், இருட்டு அறையில் தான் துவா கேட்கணும், அப்படி எந்த கட்டாயமும் கிடையாது. கண்ணியவான்களே, அது பூர்த்தியான துவாவுடைய முறைகள். கண்ணியவான்களே, எந்த கட்டத்துலையும் நான் ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறேன், எனக்கு சீட் தேவைப்படுது, நம்ம நின்றுக்கிட்டு விளங்காமல் நாம் என்ன செய்கிறேன், யாழ்லா எனக்கு தந்துடுவாயா, எனக்கு கால் வலிக்குது யாழ்லா, தயவு செஞ்சு யாழ்லா, நான் வெளிநிலையிலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் யாழ்லா அப்படின்னு நான் சொல்லேன்னா, கண்ணியவான்களே, இதுவும் துவா தான். கண்ணியவான்களே, ஹாஸ்பிட்டலில் உள்ளால என்னமோ ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, எனக்கு என்னால் உட்கார்றதுக்கு இடம் கிடையாது, அந்த இடத்துல நான் கை இப்படி வச்சுக்கிட்டு, யாழ்லா நீ மட்டும்தான் காப்பாற்றணும், எனக்குன்னு இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை, தயவு செஞ்சு யாழ்லா இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிடுவாயாக. கனிவான நான் என்ன துவாவை கேட்டாலும், அது எந்த கட்டத்தில் கேட்டாலும் அது துவா தான். அங்கே துவாவுடைய அடிப்படையான ரெண்டு நிபந்தனைகள். முதலாவது கண்ணியவான்களை சொல்ல, நம்ம ஹலாலானதாக நம்முடைய வாழ்க்கையை ஆக்கியிருக்கணும். ஹலாலான உணவு இருக்கணும், ஹலாலான உடல், கனிவான்களை ஹலாலான உணவு இருக்கணும், ஹலாலான உடை இருக்கணும், ஹலாலான இடத்துல இருக்கணும். கனிவான்களை ரெண்டாவது மிக முக்கியமான நிபந்தனை, நம்ம கேட்கும் பொழுது நம்ம நம்பிக்கையாக கேட்கணும். பாவத்துக்கும் துவாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கனிவான்கள், நம்ம எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் நம்ம இந்த கண்டிஷனோட துவா கேட்டோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வான். கனிவான்களை முயற்சி செய்து பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு